Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra, exercise 2.11 fifth sum. Find the radius of the spherical tank whose volume is 32 pi by 3 units. So பாருங்க, we need to find the radius. So radius na ஒண்ணுமே இல்ல, radius of the sphere நீங்க வந்து 10th standard படிச்சிருப்பீங்க. ஒரு radius na sphere ன்னு சொல்லி 4 by 3 pi r cube ன்னு சொல்லி படிப்பீங்க. So pi na வேற ஒண்ணும் இல்ல 22.7 அதோட வேல்யூ தான். So pi r cube சொல்லி வந்துப்பீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹுஸ் வால்யூம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் கொடுத்தனால ரெண்டு ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரேடியஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் ஈக்குவல். ஸோ வந்து ரேடியஸையும் வால்யூம் ஈக்குவல் பண்ணிக்கோங்க. ஸோ 4/3 த பை பவர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியரிக்கல் டேங்க். ஆக்சுவலி மீனிங் என்னன்னா, ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலாவும் இந்த வால்யூமோட வேல்யூ ஈக்குவேட் பண்ணால் தான் உங்களுக்கு ரேடியஸோட எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா இது, நாட் த ரேடியஸ் எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸ்பியரிக்கல் டேங்கோட ரேடியஸ் வந்து 6, அதை மறந்துடாதீங்க. ஸ்பியரிக்கல் டேங்கோட ரேடியஸ் வந்து 6, பட் அந்த ஸ்பியரிக்கல் டேங்க்னால ரேடியஸ் நம்ம டோட்டலாக நம்ம வந்து ரேடியஸ் எடுக்கிறோம். ஸோ இது என்னது, ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4 pi ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 32 3/3 சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே 3 ஈக்குவல். ஸோ அப்போ மேலே உள்ள டர்ம்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. ஸோ 4 pi r cube is equal to 32 pi வரும். நத்திங் பட் 3 கேன்சல் ஆகும். ஸோ அகைன் இந்த பையும் கூட கேன்சல் ஆகும். ஸோ 4r cube is equal to 32. 4 அங்கே போய் டிவைட் பண்ணிங்க. ஸோ 32/4 that is going to be 8. ஸோ r is equal to 2. அவ்வளோதான். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் வராது. ஏன்னா உங்களுக்கு 8னாச்சுன்னா +2 தான் வரும், வேறு வராது. பட் இது ஸ்கொயர்னாச்சும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரிக்கல் டேங்க் வந்து 2. tank is r is equal to 2 units. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. ரேடியஸ் ஆஃப் திஸ் ஹோல் ஸ்பியரோட ரேடியஸ் ஃபார்முலா அது இஸ் ஈக்குவல் டு வால்யூம். அதாவது நம்மளுக்கு அதை தான் கொடுத்துட்டாங்க, வால்யூம் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் ஹோல் ஸ்பியரோடைய ஃபார்முலா எடுத்துகிட்டு நம்ம அந்த அதாவது ஸ்பியர்கள் டேங்கோட ரேடியஸ் உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா அதாவது நாட் ரேடியஸ் கிடையாது. ஸோ அதை ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ரேடியஸோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் சொல்லி எனக்கு தேங்க்யூ.